Do you feel the vibes? Hi students. So in the session metal carbonyl அதை பற்றி பேச போகிறோம். ஓகே, மெட்டல் கார்பனைல்ஸ் ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸஸ், அதாவது கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இன் கார்பனைல் காம்ப்ளெக்ஸஸ் த சென்ட்ரல் ஆட்டம் மெட்டல் ஆட்டம் ஹேவிங் தி ஜீரோ சார்ஜ். ஓகே, அதுக்கு சார்ஜ் கிடையாது. ஸோ முதல்ல இதை கண்டுபிடிச்சது யாருன்னா மான்ஸ் தான். அப்போ மாண்டுங்கிறவர் தான் முதல்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இதில் கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா, ஸோ விச் இஸ் ஆக்சஸ் இன் நியூட்ரல் லிகான். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு நோ சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ மோண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ மெட்டாலிக் கார்பனேட்ஸ் வைட்லி ஸ்டடிட் பிகாஸ் ஆஃப் their இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ், கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் their எபிலிட்டி டு ரிலீஸ் தி கார்பன் மோனாக்சைடு. ஸோ இந்த பர்பஸ்க்காக அதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தாங்க. சரிப்பா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். ஸோ கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து மோனோ நியூக்ளியர் அப்படின்னா என்னன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒன்று தான் இருக்கும், அதெல்லாம் மோனோ நியூக்ளியர். த காம்பவுண்ட்ஸ் கண்ட்லி ஒன்லி ஒன் மெட்டல் ஆட்டம் அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் மோனோ நியூக்ளியர். இதே பாலி நியூக்ளியர்னா இந்த மெட்டல் கார்பனேட்ஸ் கண்டெய்னிங் 2 ஆர் மோர் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ அதில் ரெண்டு டைப்பு, ஒன்று ஹோமோ நியூக்ளியர், இன்னொன்று ஹெட்ரோ நியூக்ளியர். ஹோமோ நியூக்ளியர்னா என்ன, ஒரே மாதிரி, அதாவது மோர் தென் 2 இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே சேம் டைப் ஆஃப் மெட்டலாக இருக்கும். இங்கே பாருங்கள், கோபால்ட் கார்பனைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இருக்கா. ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா டைகோபால்ட்டு ஆக்டா கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் தான் இது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் பாருங்கள் ரெண்டுமே கோபால்ட் தான். இங்கே பாருங்கள் ரெண்டுமே மேக்னீஸ், இங்கே மூணுமே அயான். இதே ஹெட்ரோ நியூக்ளியராக இருந்தால் இங்கே பாருங்கள் ரெண்டு டைப் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு பாருங்கள், மேக்னீஸ் அண்ட் கோபால்ட். அது மாதிரி எம்என்ஆர்இ. ஸோ இதெல்லாம் வந்து பாலி நியூக்ளியர். ஓகே, பாலி நியூக்ளியரே ரெண்டாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஹோமோ நியூக்ளியர், இன்னொன்று வந்து என்ன ஹெட்ரோ நியூக்ளியர். ஸோ இதுதான் விஷயம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படி இருக்கு, பிரிட்ஜடா இருக்கா இல்லை வந்து டெர்மினலா இருக்கா, அதான் கொடுத்து போகிறோம். இங்கே பாருங்க, the structure of the binuclear metal carbonates involved either metal metal bonds or bridging carbonyl groups or both. எப்படி வேணாலும் இருக்கலாம். So the carbonyl ligands are attached only one metal atom is referred as terminal carbonyl அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதர்வைஸ் கால்ட் as நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பனைல் லிகாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெட்டல் ஆட்டத்துக்கு கூட மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் டெர்மினல் கார்பனைல். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் கார்பனைல் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த நிக்கல் கார்பனைலில் பார்த்தீங்கன்னா NiCO4 அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிக்கல் கார்பனைல் பொறுத்த வரைக்கும் இதுதான் டெர்மினல் நிக்கல் கார்பனைல்னு சொல்லுவோம். ஓகே, CO வந்து டெர்மினலில் இருக்கிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் டெர்மினல் கார்பனைல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the simultaneously called as bridged carbonyl. இதே வந்து those attached to the two metal atoms. இதே ரெண்டு கார்பனைல் குரூப் வந்து ரெண்டு மெட்டல் ஆட்டம் இருக்குன்னா அதுக்கு பேர் bridging carbonyls அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரக்சர்ஸ் மெட்டல் கார்பனைல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் as நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ்னு ஒன்று. ஓகே, எக்ஸாம்பிள் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் நான் பிரிட்ஜ்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கார்பனைலும் டெர்மினலில் இருக்கா. ஓகே, இதெல்லாம் நான் பிரிட்ஜ்டு, பிரிட்ஜிங்கே கிடையாது, எதுக்கும் பிரிட்ஜிங் கிடையாது. இதே நான் பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ் which contains terminal carbonyl as well as the metal metal bonds, எது வேணாலும் வரலாம், மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ்லையும் வரலாம், டெர்மினல் கார்பனைல்லையும் வரலாம். இதே ஒரே ஒரு லிகாண்ட் மட்டும் இருந்ததுன்னா அது டெர்மினல், சாரி ஒரே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மட்டும் இருந்ததுன்னா அது டெர்மினல். ரெண்டு சென்ட்ரல் மெட்டல் இருந்தால் அது நான் பிரிட்ஜ்டுன்னு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் Mn2CO10 actually involve only in the metal metal bond. ஸோ த ஃபார்முலா ஆஃப் மோர் கரெக்ட்லி ரெப்ரசன்டட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மாடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னீஸ் கொடுத்துருக்காங்களா, ரெண்டு மேக்னஸ்க்கும் இடையில பாண்டு, இது எம்என்னுக்கு இடையில இருக்க பாண்டு. ஸோ மற்றபடி கார்பனைல்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், இதில் ஒரு 5 கார்பனைல், இது ஒரு 5 கார்பனைல். இதுதான் வந்து Mn2CO10. ஓகேவாப்பா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்ன நான் பிரிட்ஜ்டு கார்பனைல், ரெண்டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகே, ஸோ அதே மாதிரி அதர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரீனியம் கார்பனைல் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிட்ஜ்டு கார்பனைல் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் கீழே பாருங்க, தீஸ் மெட்டல் கார்பனைல் கண்டைன் ஒன் ஆர் மோர் பிரிட்ஜ்டு கார்பனைல் லிகாண்ட்ஸ் அலாங் வித் தி டெர்மினல் கார்பனைல். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னன்னா கார்பனைல் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு அயானுக்கு இடையில பார்த்தீங்கன்னா there is no bond, பாண்டே கிடையாது. அப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மொத்தம் 9 CO பாண்ட்ஸ் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் டை அயான் நோனா கார்பனைல். நோனானா என்னன்னா 9 வந்து அது நோனேன் இல்லையா, நோனா கார்பனைல். ஓகே, மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 3 CO குரூப் பிரிட்ஜிங்காக இருக்கும், பாக்கி மொத்தம் 6 வந்து டெர்மினலாக இருக்கும்.
ஓகே, ஸோ மொத்தம் 6 டெர்மினல், இதெல்லாம் டெர்மினல். ஓகே, இதெல்லாம் வந்து என்ன டெர்மினல், இதெல்லாம் பிரிட்ஜிங். ஓகே, அப்போ 3 கார்பனைல்ஸ் ஆர் பிரிட்ஜிங், 6 கார்பனைல்ஸ் ஆர் டெர்மினல். ஓகே, ஃபார் எக்ஸ் டை கோபால்ட் ஆக்டோ கார்பனைல் இருக்கா பாருங்க, டை கோபால்ட் ஆக்டோ கார்பனைல், இது 2 டைப்பும் வரும் பாருங்க. கார்பன் கோபால்ட்டும் கோபால்ட்டுக்கும் இடையில பாண்ட் வந்ததுன்னா எல்லாம் டெர்மினல் கார்பனைல். ஓகே, அந்த பாண்ட் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா 2 கார்பனைல் என்னவா இருக்கும் அப்படின்னா பிரிட்ஜிங்காகவும், பாக்கி 6 கார்பனைல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்மினலாகவும் வந்துடும். ஸோ அப்போ இங்கே தெர் ஆர் 3 பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு இங்கே கார்பனைல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் சார்ஜ் இல்லை, கார்பனைலுக்கும் சார்ஜ் இல்லை, ரெண்டு நியூட்ரல் தான். அப்போ ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க பாண்ட் எப்படி சார் ஸ்ட்ராங்? அப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து விச் இஸ் வெரி மச் ஸ்ட்ராங். ஏன் அப்படின்னா டியூ டு தி பேக் பாண்டிங் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் பாண்டிங் டொனேஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறத இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உங்கள் புக்கில் இருக்கிறத கொஞ்சம் படித்து பார்ப்போம். In a metal carbonyl, the bond between the metal atom and the carbonyl ligand consists of 2 components. Okay, ரெண்டு காம்பனெண்ட்டாக நீ எடுக்க போகிற. ஃபர்ஸ்ட் காம்பனெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the electron pair donation from the carbon atom from the carbonyl ligand. ஓகே, கார்பனைல் லிகாண்டில் இருக்க கார்பன் ஆட்டத்துலேருந்து 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். ஸோ திஸ் பேர் ஆஃப் டொனேஷன் ஃபார்ம்ஸ் ஏ சிக்மா பாண்ட். ஸோ இந்த சிக்மா பாண்டை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். எம் போட்டு கார்பன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டலுக்கு 2 எலக்ட்ரான் சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன் இன்க்ரீசஸ் தி டென்சிட்டி ஆஃப் தி மெட்டல். மெட்டலில் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் அப்படிங்கன்னா இந்த எலக்ட்ரான் பேர் போகும்போது ஆல்ரெடி அதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அப்போ எலக்ட்ரானுடைய டென்சிட்டி மெட்டலில் வந்து என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இன் மெட்டல் டி ஆர்பிட்டல் மேக்ஸ் தி மெட்டல் எலக்ட்ரான் ரிச். எலக்ட்ரான் ரிச், நிறைய மெட்டலில் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு காம்பன்சேட் ஃபார் திஸ் இன்க்ரீஸ்டு எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிப்பல்ஷன் அதிகமாயிரும், அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும்னா the filled metal d orbital இருக்குல்ல which interacts the empty pi star orbital. இந்த pi star orbital எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சிக்மா, சிக்மா ஸ்டார், பை, பை ஸ்டார் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. நீங்கள் எந்த லெசனில் கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருப்பீங்க? எங்கே படிச்சிருப்பீங்கப்பா? மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரியில் படிச்சிருப்பேன். ஓகே, அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் தானே சிக்மா, சிக்மா ஸ்டார், பை, பை ஸ்டார் வரும். ஸோ இந்த எம்டி பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ணுன்னா இந்த மெட்டல் ஆர்பிட்டால் இருக்க டி ஆர்பிட்டால் இருக்குல்ல, அது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானை திருப்பி என்ன செய்யணும், லிகாண்டுக்கே கொடுக்கும். ஸோ கார்பனைல் லிகாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி ஆடட் தி எலக்ட்ரான் டென்சிட்டி பேக் டு தி லிகாண்ட். ஸோ இந்த மாதிரி திருப்பி வருது இல்லை, இதுக்கு பேர் தான் ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் பாண்டிங். இதுக்கு பேர் தான் ஆக்சுவலி என்ன சொல்லுவோம், நம்ம பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் காம்பனன்ட். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் என்ன, கார்பனைல் வந்து மெட்டலுக்கு எலக்ட்ரானை கொடுத்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். இப்போ மெட்டல் என்ன பண்ணா எகெயின் மறுபடியும் பை ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பை, அங்கே ஃபார்ம் ஆகுது சிக்மா பாண்ட், இங்கே ஃபார்ம் ஆகுது பை பாண்ட். ஓகே, ஸோ திஸ் செகண்ட் காம்பனன்ட் இஸ் கால்டு பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு பேர் தான் ஆக்சுவலி பை பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ தஸ் இந்த மெட்டல் கார்பனைல் electron density moves from the ligand to the metal, okay, through a sigma bond, and from the metal to the ligand. அப்போ லிகாண்ட்லேருந்து மெட்டல் போகிறது சிக்மா பாண்ட், மெட்டல்லேருந்து லிகாண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா பை பாண்ட். ஓகே, ஸோ திஸ் எனர்ஜெட்டிக் எஃபெக்ட் அக்கௌண்ட் ஃபார் தி மெட்டல் கார்பனைல் பாண்ட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். ஓகே, இதுதான் வந்து ஸ்ட்ராங்கான மெட்டல் கார்பனைல் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சிக்மா பாண்ட் ஆஸ் வெல் அஸ் த பை பாண்ட், ரெண்டு டைப் ஆஃப் பாண்ட் இங்கே ஃபார்ம் ஆகுதுனால இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க பாண்ட் என்ன இருக்கும், விச் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பேக் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டலில் இருக்கக்கூடிய மோர் எலக்ட்ரான் டென்ஸ் வந்து ஆக்சுவலி எதுக்கு போகுது, லிகாண்டுக்கு போகிறதுனால இதுக்கு பேர் பேக் பாண்டிங், பை பேக் பாண்ட். ஓகே, இங்கே என்ன அப்படின்னா லிகாண்ட்லேருந்து மெட்டலுக்கு வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரான் போகுது இல்லையா, இது சிக்மா பாண்ட். ஓகே, இப்போ இதே பார்த்தீங்கன்னா சிக்மா ஃபார்வர்டு இந்த எஸ் ஆர்பிட்டால்லேருந்து வருது பாருங்க, இந்த கார்பன், இது வந்து ஒரு சிக்மா பாண்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இதுவும் கிடையாது, இது சிக்மா பாண்டுன்னு சொல்ல முடியாது, இதுவும் ஆக்சுவலி என்ன அப்படின்னா பை பாண்ட் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா பை ஆர்பிட்டாலேருந்து எலக்ட்ரான் இங்கேயும் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப்
இது வரதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக் பாண்டிங் டொனேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது ஃபார்வர்டு, இது பேக் பாண்டிங். ஃபர்ஸ்ட் இது ஃபார்வர்ட் பண்ணது, அகைன் பேக் பாண்டிங் வருது. இது வந்து கார்பனில் இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட். இதுதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் அது பேசுவோம். ஸோ இங்கே பாருங்க, த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் கேன் பி interpreted in two different ways. First one is thermodynamic stability. So thermodynamic stability பொறுத்த வரைக்கும் டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருந்தால் அது தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கைனடிக் ஸ்டெபிலிட்டி. ரெண்டாவது கைனடிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, the complex refers to the ligand substitution பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இன் சம் கேசஸ் காம்ப்ளெக்ஸ் கேன் அண்டர்கோ ரேபிட் ligand substitution. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் கேட்பாங்க. வாட் இஸ் கால்டு லபைல் அண்ட் இனர்ட் அப்படின்னு கேட்பான். லபைல் காம்ப்ளெக்ஸ், ஓகே, அண்டு இனர்ட் காம்ப்ளெக்ஸ். இனர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. லபைல் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேபிட் லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் இருந்துச்சுன்னா த டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்டு லபைல் காம்ப்ளெக்ஸ். இங்கே பாருங்க, இன் சம் கேசஸ் complex can undergo rapid ligand substitution. Such complexes are called as labile complex. However, in some complexes undergo ligand substitution very slowly. Okay, ரொம்ப ஸ்லோவா நடந்ததுன்னா such complexes are called as inert complexes அப்படின்னு சொல்லுவோம். அந்த காம்ப்ளெக்ஸஸ் பேர் என்ன சொல்லணும்? inert. ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின், கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம பீட்டான்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the stability of coordination complex is measured in the resistance for the replacement of one ligand by the another. ஒரு லிகாண்டு வந்து எப்படின்னா ரீப்ளேஸ் ஆகாமல் அதை ரெசிஸ்ட் பண்ணிச்சுன்னா that complex is more stable. Okay, the stability of complex refers to the degree of association between the two species involved in the equilibrium. இப்போ இங்கே பாருங்க, காப்பரும் அம்மோனியாவும் ரியாக்ட் ஆகி காப்பர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட் தட் இஸ் பீட்டா எழுத போகிறேன். இதுக்கு பேர் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஏன்னா ஃபார்மேஷன் ஆகிறதுனால இதில் என்ன செய்ய போகிறேன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸை மேலேயும், ஓகே, இதை வந்து ரியாக்டன்ஸை கீழே எழுதும். இது வந்து கெமிக்கல் கைனடிக்ஸில் நம்ம வந்து படிப்போம் எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஓகே, ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் நம்ம எழுதுவோம் என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதுவோம். ஸோ the concentration of copper CuNH3 காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா which is more stable அர்த்தம். ஓகே, therefore the greater the value of stability constant, greater is the stability of the complex. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஸோ ஜென்ரலாக காம்ப்ளெக்ஸில் பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஸ்டேபிள் இன் தேர் சொல்யூஷன்ஸ். இப்போ எல்லா காம்ப்ளெக்ஸும் சொல்யூஷன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஹவவர் த காம்ப்ளெக்ஸ் அயன் கேன் அண்டர்கோ த டிசோசியேஷன் ஸ்மால் எக்ஸ்டென்ட். The extent dissociation depends on the strength of the metal ligand bond. Stronger the metal ligand bond இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு டிசோசியேஷன் நடக்காது. அதே மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இடையில இருக்கிற பாண்ட் லெஸராக இருந்ததுன்னா டிசோசியேஷன் ஈஸியாக நடக்கும். அப்போ தான் அங்கே லிகாண்ட் சப்ஸ்டியூஷன் நடந்துடும். ஸோ இங்கே பாருங்க, இன் ஆக்வஸ் சொல்யூஷன் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை அப்படியே டிசோசியேட் பண்ணுறேன்னு வச்சுக்க. அப்போ இங்கே ஆல்ஃபா வேல்யூ எழுதுறேன். ஆல்ஃபா வேல்யூ எழுதுனா என்ன நடக்கும்? இங்கே ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லப்போம். இது வந்து இன்ஸ்டெபிலிட்டி, காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆகாமல் திருப்பி பிரிஞ்சிடுறது. அப்போ என்னென்னா காப்பருக்கும் அம்மோனியாவுக்கும் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இப்படி நடந்துடும். ஆக்சுவலி இது ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வேல்யூ தான் சொல்லும். ஓகே, அப்போ இந்த ஆல்ஃபா வச்சு பார்க்கும்போது என்னென்னா, ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே விஷயம். ஓகே, டிசோசியேஷன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆர் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, விச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே சிக்னிஃபிகன்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், இதில் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸும் கொடுத்துருக்காங்களா, இங்கே கவனிங்க. அப்படியே இது 1.0 இன்ஸ்டெபிலிட்டி வந்ததுன்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் பாருங்கள். இது -3 இருந்தால் இது +3 அப்படியே வந்துட்டு இருக்கா. ஸோ இதில் மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸுங்கிறது மெர்க்குரி காம்ப்ளெக்ஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். கரெக்டாக? ஏன்னா ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ ஹையர் இதுக்கு. அப்போ இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் ரொம்ப ஹையருங்கிறதுனால இது மோர் ஸ்டேபிள், இது லெஸ் ஸ்டேபிள். அப்போ அயானுக்கும் தயோசைனைடு அயானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து லீஸ்டாக இருக்கும். அப்போ ஈஸியாக டிசோசியேட் ஆகிடும். ஆனால் மெர்க்குரிக்கும் சைனைடுக்கும் இடையில இருக்க பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது ஈஸியாக சொல்யூஷனில் என்ன செய்யாது, டிசோசியேட் ஆகாது. ஸோ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா லீஸ்ட் ஸ்டேபிளான்னு கொண்டு போகிறோம். ஓகே, இவ்வளோ தான் விஷயம்.
ஸோ இது வந்து என்னென்னா நிறைய 1 மார்க்ஸு சின்ன சின்ன கால்குலேஷனுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்சன்ட் ஃபார் தி ஓவரால் ஃபார்மேஷன் கான்சன்ட். ஸ்டெப் வைஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஓவரால் கான்சன்ட்ரேஷன் எப்படி ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துட்டாங்க, ஓவராலாக எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே கவனிங்க. when a free metal ion in aqueous medium it is surrounded coordination with water molecules. ஓகே, it is represented ms6 ன்னு பண்ணிக்கலாம். mங்கிறது மெட்டல், sங்கிறது லிகாண்டு. இது ஆக்டாஹைட்ரல்ங்கிறனால லிகாண்ட் மொத்தம் 6 இருக்கிறத வச்சுக்கலாம். இஃப் த லிகாண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வாட்டர், இந்த லிகாண்ட் வந்து வாட்டரை விட ஸ்ட்ராங்கர்னு வச்சுக்கலாம். added to this metal salt solution the coordinated water molecule are replaced by the strong ligands. ஓகே, வாட்டரை விட இருந்ததுன்னா இந்த எஸ் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இங்கே கீழே கவனிங்க. ms6 இதில் வந்து எஸ்ங்கிறது பார்த்துக்கோ வாட்டர்னு வச்சுக்கலாம். எல்லுங்கிறது வந்து லிகாண்டு. இப்போ இந்த லிகாண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா எஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுது, L6 மாறுது. இப்போ பீட்டா ஓவராலில் பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறோம். இதில் எஸ்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா எஸ்ஸுங்கிறது ஆக்சுவலி சால்வன்னு வச்சுக்குவோம். எஸ்ஸுங்கிற சால்வன்னா சால்வன் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் அன் எக்ஸஸ். ஓகே, இங்கே சால்வன்னா வாட்டர்னு வச்சுக்கலாம், ஆக்வஸ் மீடியம்னா வாட்டர்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி எடுத்துக்கலாம், ml6 ms6 டிவைட் பை ms6 இன்ட்டு L6. இதில் என்னென்னா எல்லுங்கிறது ஸ்ட்ராங் லிகான் தென் எஸ்ங்கிறனால இங்கே என்ன ஆகுதுன்னா சப்ஸ்டியூஷன் நடக்குது. அப்போ இது வந்து பீட்டா ஓவரால் இது. ஸோ இதே வந்து ஸ்டெப் வைஸாக கொண்டு வரோம் பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு லிகாண்டு ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அதுக்கு K1 வேல்யூ, செகண்டு K2 வேல்யூ, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படின்னு போட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா ஓவரால் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலி K1 இன்ட்டு K2 இன்ட்டு K3 இன்ட்டு K4 அப்படின்னு போட போகிறோம். நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுலாம் இதே லாகிருதம் எடுத்தீங்கன்னா மல்டிப்ளை பை ப்ளஸ் எடுத்துக்கலாம். அப்போ லாகிருதம் ஆன் டேக்கிங் லாகிருதம் ஆன் போத் சைட் லாக் பீட்டா இஸ் ஈக்குவல் டு லாக் K1 ப்ளஸ் லாக் K2 லாக் K3 இது போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஓவரால் கான்ஸ்டன்ட் வரும். ஸோ இதை கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோ. ஓகே, நிறைய 1 மார்க் சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கு வரும், கொஞ்சம் பார்த்துக்க. ஸோ இப்போ இங்கே பீட்டா ஓவரால் இங்கே எடுக்கிற இல்லை, இந்த பீட்டா ஓவராலும் இங்கே இருக்கிற பீட்டா ஓவராலும் சேமாக வரும், வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள்ப்பா. ஸோ இந்த செஷனில் நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, மெட்டல் கார்பனைல்ஸை பற்றியும் அந்த ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பற்றி பார்த்துருக்கோம்ப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ.